இன்றைக்கி நம்மளோட செகண்ட் செஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இன்றைக்கி நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட் எப்படி போடணும்? லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் மாதிரியே தான் ஸ்டார்டிங் ப்ரொசீஜர். அப்படி தான் ஃபார்முலா டெரைவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபார்முலா மெத்தடோட ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல ஜென்ரல் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டை வந்துட்டு அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் சி ஆயிடுச்சு. தென் எப்பயும் போல் ஃப்ரண்ட்டில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை ரெண்டு சைடு சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மிடில் டேர்ம் அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி பை ஏவை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இந்த சைடு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து 4a ஸ்கொயருக்கு இங்கே ஏ இருக்குது. ஸோ 4aவை இங்கே மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இங்கிட்ட இருக்க ஸ்கொயர் வந்து இங்கிட்ட போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடுச்சு. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டாக போயிடுச்சு. தென் இங்கிட்ட இருக்க b பை 2a வந்துட்டு இங்கிட்ட வரும்போது மைனஸ் b பை 2a ஆகிடுது. 2a காமன். ஸோ காமனாக 2 எடுத்துரும். ஸோ கடைசி நமக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிது, x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a கிடச்சிது. ஓகேவா? இப்போது நம்ம சம்மா பார்த்தா ஃபார்முலா மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாவும் ஈஸியாக மெமரி ஆகும், நிறையா சம் போடக்கூட. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஏ என்ன 3, b வந்துட்டு மைனஸ் 4, c வந்துட்டு 7. இப்போ ஃபார்முலா என்ன, x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4 into 3 into 7. Divided by 2 into 3. So 4 plus or minus square root of 16 minus 84 divided by 6, which is equal to 4 plus or minus square root of minus 68 divided by 6. ஸோ 2 காமனாக எடுத்துக்கலாம். 2 நம்ம காமனாக எடுத்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும், இங்கே 68 வந்துட்டு 65 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 68 34 வரும். அகெயின் 2 டேபிள் எல்சிஎம் எடுக்கும்போது 17 வரும். ஸோ 68 வந்துட்டு 2 root 17, root 68 2 root 17 எழுதலாம். ஸோ என்ன ஆயிடுச்சு, 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ரூட்டில் தான் என்ன பண்ணும், ஐன்னு எழுதணும். ஸோ ரூட் 17 ஐ டிவைடட் பை 6. ஸோ 2 காமன் எடுத்து அடிக்கலாமா, 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் 17 பை 3 தான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி. சேம் ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எப்பயுமே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சி வந்துட்டு 5. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு minus 4 plus or minus square root of 16 minus 4 into 1 into 5 divided by 2 into 1. So which is equal to minus 4 plus or minus square root of 16 minus 20 divided by 2. So another minus 4 plus or minus square root of minus 4 by 2. 4 எதோட 4 root என்ன, root 4 2. So minus 4 plus or minus 2, ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தால் என்ன, I divided by 2. ஸோ 2 காமன் எடுத்து கேன்சல் பண்ணால் இப்போ என்ன வரும், minus 2 plus or minus I. இதான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம். 10th என்னென்ன மெத்தட் படிச்சிருக்கோம்னா ரியல் அண்ட் ஈக்குவல் படிச்சிருக்கோம், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் படிச்சிருக்கோம், இமேஜினரி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து கண்டிஷன் என்ன, டெல்டானா டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்துட்டு எப்போல்லாம் 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போ நமக்கு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். 2 ரூட்டுமே ரியலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதே வந்துட்டு நமக்கு வந்து 0 விட பெருசாக கிடைச்சா ரியல் அண்ட் அன்ஈக்குவல், அதே நெகட்டிவில் கிடைச்சா இமேஜினரி ரூட்ஸ். இப்போ இங்கே ரியல் எதை மென்ஷன் பண்ணுறதுனா ரியல் நம்பர்ஸ் எல்லாமே, இமேஜினரி வந்து இமேஜினரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ இதிலே நம்ம இன்னும் ஸ்பெசிஃபையாக படிக்கிறது என்னென்னா, இப்போது டி அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஆன்சர் வந்துட்டு நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துருச்சுன்னா அது ரேஷனல் ரூட்ஸ், அதுவே அது இம்பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு இரேஷனல் ரூட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கிறோம். தென் எப்பயும் போல் 0 வந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ், நெகட்டிவில் வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். இப்போ இதில் சம் போட்டு பார்க்கலாம். ஸோ ஈஸியாக பண்ணுவோம். இது ஜஸ்ட் 10th ரீகால். ஆல்ரெடி நம்ம இதை வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac which is equal to b square என்ன 25 minus 4 into 6 into 1. 4 6 are 24 which is equal to 1. 1 வந்து 0 ஓட greater. ஸோ இங்கே என்ன ரூட்ஸ் நமக்கு ரியல் and unequal roots. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கு, டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் என்னங்க 1 minus 4 into 1 into 1, so 4 which is equal to minus 3. Minus 3 is less than 0, so complex னு சொல்லலாம், imaginary சொல்லலாம் and distinct. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து நம்ம திருப்பி எழுதினா தான் ரீகால் ஆகும். ஸோ திருப்பி எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac which is equal to 12 ஸ்கொயர் என்ன 144 மைனஸ் 4 into 9 into 4. ஸோ 144 minus 8 9s are 72. 4 into 9 into 4 144. 16 9s are 144 which is equal to 0. So 0ன்றப்போ நமக்கு என்ன ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ range in which the value of given quadratic expression, ஓகே எக்ஸ்பிரஷன் இங்கே ஒரு வார்த்தை வந்திருக்கு. நம்ம இவ்வளோ நாள் என்ன படித்தோம், ஈக்குவேஷன் படித்தோம். ஸோ ஈக்குவேஷனுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஈக்குவேஷனாக அது எப்பவுமே ஈக்குவல் டு 0ன்றதா அது பேர் வந்து ஈக்குவேஷன். எக்ஸ்பிரஷன்னா ஈக்குவல் டு எனி ஆஃப் தி வேல்யூஸ் லைக் f of x equal to ax அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்லலாம், y equal to x square plus அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், லெட் y equal to எடுத்துக்கலாம். y equal to x square plus 14x plus 9 divided by x square plus 2x plus 3. இப்போ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x square y plus 2xy plus 3y is equal to x square plus 14x plus 9. ஸோ
இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் y மைனஸ் 1. இங்கிட்டு இருக்க எக்ஸ் ஸ்கொயர் இங்கிட்டு வந்துச்சுன்னா நாம எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதில் எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா y மைனஸ் 1 வரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளஸ் எக்ஸ் 2x காமன் எடுத்துட்டா y ப்ளஸ் y மைனஸ் அங்கிட்டு ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்ட வந்தால் மைனஸ். ஸோ y மைனஸ் ப்ளஸ் 3 காமன் எடுத்தால் y மைனஸ் 3 is equal to 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரியல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா என்ன கண்டிஷன், ரியல் அண்ட் ஈக்குவலாக அன்ஈக்குவலான்னு சொல்ல. ஸோ அப்போ இது எப்படி இருக்கும், b² மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஏன் லெஸ் தென் இல்லை, ஏன்னா இங்கே இமேஜினரின்னு கொடுக்கல. நெக்ஸ்ட் ஏன் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் இல்லைன்னா இங்கே வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக அன்ஈக்குவலான்னு கொடுக்கலாம். ஸோ அதனால் அந்த கண்டிஷனை எழுதிக்கலாம். b² மைனஸ் 4ac is greater than or equal to 0. So b² என்ன, 2 square 4 into y minus 7 the whole square minus 4 into 3 12 into y minus 1 to y minus 3 is equal to 0. So 4y square minus 7 square 49. 49 4 is 196 minus 2ab. So 2 into 4, 2 into 7, 14. 14 4 is 56. Right. Minus 12y square. Y into y square. Y square into 12, 12. And 1 3 is 3. 3 into 12, 36. So minus 36 plus 1 into y, y. Y into 12, 12. So plus 12y plus y into 3, 3. 3 into 12, 36. So plus 36. Y is equal to 0. Simplify பண்ணா minus 8y minus 56ல plus 36 plus 12 போச்சுன்னா என்ன 48. 48 56ல போச்சுன்னா 8. So minus 8y y square minus 8y plus 196ல 36 போச்சுன்னா எவ்வளோ, 196ல 36 போச்சுன்னா 160 is equal to 0. ஸோ நம்ம இதை வந்து மைனஸ் 8 டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் y ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 120 ஈக்குவல் டு 0. 20 is equal to 0. ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போட்டுக்கலாம். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஆட் பண்ணால் 1, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20. ஸோ 20னா 4 5s. இப்போ இங்கே மைனஸ் வந்துருக்கு. அப்போ இது ரெண்டு ஏதாவது நமக்கு மைனஸ் வரும். இப்போ எதுக்கு மைனஸ் போடலாம், இங்கே ப்ளஸ் வந்துருக்கு. ஸோ ஸ்மாலர் நம்பருக்கு தான் மைனஸ் வரும். ஸோ மைனஸ். ஸோ நம்ம கண்டிஷனுக்குள்ள போய்க்கலாம். greater than or equal to 0. Greater than or equal to 0, greater than or equal to 0, greater than or equal to 0. So y minus 5, y plus 5 into y minus 4 is greater than or equal to 0. So இது எப்படி எழுதலாம், இது வந்துட்டு y இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 5. ஸோ மைனஸ் 5 greater than y greater than இந்த 4 மைனஸ் பண்ண சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ். ஸோ லைக் ரேஞ்ச் என்ன
-5லேருந்து 4 வரைக்கும் தான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆர் பிலாங்ஸ் டு இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருக்கு. ஸோ லைக் -5, 4 the range. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் காமன் ரூட்ஸ். இப்போ 2 ஈக்குவேஷன் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் a1x² + b1x² + c1x² ஒரு ஈக்குவேஷனும் a2x² + b2x² + c2x² ஒரு ஈக்குவேஷனும் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனுக்கு ஒரே ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த ஒரு ரூட் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இது எப்படி போகணும்னா, ரெண்டுத்துக்கும் ஒரே ரூட் தானே. ஸோ நம்ம எக்ஸுக்கு வரல, இங்கே வந்து நம்ம லெட் த ரூட் பி பீட்டா தான் ரூட்னு நினச்சிக்கோம். அப்படி எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டிட்டர்மினன்ட் மெத்தடில் டிட்டர்மினன்ட் ஆஃப் β² β1 a1 b1 c1 a2 b2 c2. இப்போ இதை சால்வ் பண்ணால், ஸோ இது எப்படி போடணும்னா டிவைடில் எழுதணும். எப்படி எழுதணும்னா b² டிட்டர்மினன்ட் என்ன, b1 c2 minus b2 c1 which is equal to beta plus minus plus. ஸோ இங்கே வந்து மைனஸ் வரும். மைனஸ் பீட்டா டிவைடட் பை இதோட டிட்டர்மினன்ட் என்ன, a1 c2 minus a2 c1 is equal to 1 divided by a1 b2 minus a2 b1. ஸோ இப்படி கிடச்சோம். இப்போ என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டால் பீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் இதையும் எடுத்துட்டா β² வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ β² வேல்யூ கிடைக்குன்னா என்ன பண்ணும், ஒன்றும் இல்லை, இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் இந்த சைடு மேலே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், β² வேல்யூ கிடைச்சிடும். இங்கே நமக்கு பீட்டாவோட வேல்யூ கிடைக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் நம்ம கீழே போட்டுட்டா a2 டேர்ம் ஃபஸ்ட்டு வந்துடும், a1 டேர்ம் செகண்ட் போயிடும். தென் இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். ஸோ தென் இப்போ ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணணும். என்ன, β² டேர்ம் வந்து இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ β² ஆன்சர் என்ன, b1 c2 minus b2 c1 divided by a1 b2 minus a2 b1 which is equal to பீட்டாவோட ஸ்கொயர் என்ன, a2 c1 minus a1 c2 square divided by a1 b2 minus b1 a2. ஸோ இப்போ இந்த டேர்மும் ஸ்கொயர், இந்த டேர்மில் ஒரு டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் எங்கே இருக்கும், இங்கே நமக்கு ஒரு டேர்மும் இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸோ இங்கே இருக்க இந்த ஒரு டேர்மும் இங்கே கிராஸில் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். எழுதுனா என்ன வரும், a1 b2 minus a2 b1 into b1 c2 minus b2 c1 is equal to a2 c1 minus a1 c2 the whole square root. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு கண்டிஷன். இதில் அப்ளை பண்ணால் நம்ம அந்த ரூட்டை, அந்த அன்னோன் ரூட்டை கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ எப்படி சம் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சம் வந்துட்டு அதை அப்ளை பண்ணாமலே எப்படி போடலாம், அது அப்படி ஒரு மெத்தட் இருக்குது. அதை அப்ளை பண்ணி தான் போடணும்ல, இதை அப்ளை பண்ணாமல் சிம்பிளாக எப்படி போடலான்னு சொல்லித்தரேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், x² கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன வரும், 3x minus k is equal to 0. So x equal to k by 3. Then இதே மாதிரி இப்போ வந்து நம்ம x டேர்மை சால்வ் பண்ண மாதிரியே x² டேர்மை சால்வ் பண்ண மாதிரியே இப்போ x டேர்மை சால்வ் பண்ணணும். ஸோ x டேர்மை சால்வ் பண்ணால் என்ன பண்ணுவோம், இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் இதை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ
மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 14x² ப்ளஸ் 14 11s are 154x ப்ளஸ் 14k. செகண்ட் ஈக்குவேஷன் 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 11x² ப்ளஸ் 154x ப்ளஸ் 2 × 11 22k equal to 0 equal to 0. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் 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 இது அப்படி கேன்சல் ஆகிடும். 14ல் 11 போச்சுன்னா 3x² மைனஸ் 14ல் 22 போச்சுன்னா 8k is equal to 0. x² is equal to 8k/. இப்போ வந்துட்டு நமக்கு x² என்னன்னு தெரியும், x என்னன்னு தெரியும். ஸோ லைக் x² என்ன ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 8k/3 இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் இதுவும் x². ஸோ k/3 தான் ஹோல் ஸ்கொயர். 8k/3 இஸ் ஈக்குவல் டு k²/9. கேன்சல் பண்ணால் 3 1 கேன்சல். ஸோ 8 3 is 24. k is equal to 24. இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணியும் பண்ணலாம். தென் இப்போ நம்ம வந்துட்டு அந்த முன்னாடி ஒரு கண்டிஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணால் இந்த சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணால் இந்த சம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ கண்டிஷன் என்ன? a1 b2 minus b1 a2 into b1 c2 minus c1 b2 is equal to a2 c1 minus c2 a1 the whole square. ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ண நம்ம 6 × 3 6 × -2 minus 12 minus of minus 17 into 3 is plus 51 into b1 70 minus 17 into k minus 17k minus 2 6 into -2 minus of minus plus 24 which is equal to 3 into 12 36 minus 6 into k 6k equals. So then minus 12 plus 51 என்ன 39. So 39 into minus 17 minus 663k plus 24 into 39 936 is equal to 36 square என்ன 129 minus 6 into 36 into 2 6 into 2 என்ன 12 into 36 432k plus 6 square 36k. ஸோ இப்போ இதெல்லாம் அந்த சைட் கொண்டுட்டா என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் அந்த சைட் கொண்டுட்டா 36k² minus of minus 432 plus 663 என்ன வரும்? plus 231 129 minus 936 என்ன வரும்? minus 36 square என்ன 36 square 1296 minus 1296 minus 936 என்ன 240. so plus 240 equal to 0. இது எல்லாமே 3 டேபிள் டிவைட் ஆகுமா? ஸோ 3 டேபிள் டிவைட் பண்ணால் 12k² plus 77k plus 120.
120 is equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் 120 into 12 என்ன 1440 76 ஆட் பண்ணால் 77 வரும் மல்டிப்ளை பண்ணால் 1240 வரும். ஸோ லைக் இதுக்கு நான் வந்து நிறைய ட்ரையல் போட்டு பார்த்து கடைசியாக கஷ்டப்பட்ட ஆன்சர் கண்டுபிடிச்சேன் 32 into 45. ஸோ நீங்களும் ட்ரையல் போட்டு பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபார்முலா மெத்தட் கூட யூஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வரும். என்ன -b + 1 - square of b square - 4ac/2a போட்டாலும் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ரெண்டு சைடு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 4 டேபிளில் 3 times, 4 டேபிளில் 8 times. இது டிவைட் பண்ணால் 3 டேபிளில் 15 times, 3 டேபிளில் 4 times. ஸோ எப்படி எழுதணும், k + 8/3 into k + 15/3. ஸோ k equal to ஒன்று -8/3 இருக்கலாம், ஆர் k equal to -15/3 இருக்கலாம். ஸோ காமன் ரூட்ஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.